ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜோலை பரோட்டா பார்க்க போகிறோம். ஜோலை கார்லிக் பரோட்டா. இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியண்ட்னால் 1.5 கப் ஜோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். கார்லிக் 8 வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. க்ரீன் சில்லி 2 வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொரியண்டர் லீஃப் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, தண்ணி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறத பார்க்கலாம். ஒரு பவுலில் ஜோள மாவை 1.5 கப் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதில் வந்து எடுத்து வச்சுருக்க கார்லிக்கை ஆட் பண்ணுறேன். இன்னும் ஃபைனாக வேணுனாலும் சாப் பண்ணிக்கலாம். நான் இப்படி சாப் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களால் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ சாப் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். கொரியண்டர் லீஃபும் ஆட் பண்ணியிருக்கேன். கொரியண்டர் லீஃபையும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் பிசையணும். இதே முட்டை நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு பண்ணோம்னா தண்ணி ரொம்ப தண்ணி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம்னா நம்ம பண்ணுற பரோட்டா வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா ஒரே முட்டை நம்ம ஊற்றினோம்னா ஒன்று தண்ணியாகிடும், இல்லைன்னா இழுன்னு வரும். தோசை ஊற்றுனா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து பரோட்டா கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா வரணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரே முட்டை ஆட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண சாஃப்டாகும். நம்மளுடைய பேட்டில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாங்குகிற மாவு வந்து ஒரு பிராண்டு மேலே டிபெண்ட் இருக்கும். ஒரு சில மாவு வந்து தண்ணி கம்மியாக பிடிக்கும், ஒரு சில மாவு வந்து ஜாஸ்தியாக தண்ணி பிடிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் போது நல்லாயிருக்கும். இதில் வந்து இன்னும் கூட கார்லிக் சேர்த்துக்கலாம். அப்படி சின்ன பிள்ளைங்க வந்து இந்த கார்லிக்கை இந்த மாதிரி சாப் பண்ணி சாப்பிட மாட்டாங்கன்னா நம்ம பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி கார்லிக் மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை சின்னதாக போட்டுட்டு கொடுக்கலாம். அப்போ பிள்ளைங்களுக்கு அந்த கார்லிக் ஃப்ளேவர் இருக்கும். பட் அவங்களுக்கு தெரியாது அதில் கார்லிக் தான் போட்டிருக்கோன்ட்டு. பாருங்க நான் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. ரொம்ப அப்படி ஒரே மட்டும் நான் தண்ணி விட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். இது ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, தோசை வராது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதில் வந்து நம்ம மெந்தி லீஃபும் போடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பினிச் அந்த மாதிரி கீரை வகைகளும் நம்ம போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஹெல்த்தி டிஷ்ஷாகவும் ஆகிடும். இது வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது பெல்லி ஃபேட்டை ஈஸியாக கம்மி பண்ணணும். நம்ம இது வீக்லி ட்ரைஸ் எடுத்தோம்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இதை வந்து பாருங்கள், எப்படி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத ரொம்ப திக்காகவும் இல்லாத நான் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கிளறணும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சோம்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் கெட்டியாக சான்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் 10 மினிட்ஸ் கழித்து பார்த்துருக்கேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் அப்படி கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்றினா கரெக்டாக வரும். பாருங்கள், ஒரு அயன் பேனில் நான் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். கோகோனட் ஆயில் தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நான் 2 கரண்டி வந்து தோசை மாவு ஊற்றுறேன். பாருங்கள், கழிச்சு வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரியான வெயிட் லாஸ் சேலஞ்ச் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதேமாதிரி யார் என் கூட வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், நான் தோசை ஊற்றிருக்கேன் ஒரு அயன் தவாவில். நான் சின்னதாக விட்டுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீ ஆட் பண்ணுறேன். இதை ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பரோட்டாவை சுற்றோம்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லா வரும், ஈவனாக வர குக் ஆகும். பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 ஸ்பூன். நான் வெயிட் லாஸ் பண்ணாலும் நான் எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் கீ வந்து குட் ஃபேட்டு, அதனால் இதுக்கு கூட ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆட் பண்ணலாம், இல்லை கோகோனட் ஆயில், இல்லைனா கடுகு எண்ணெய், எது வேணாலும் ஆட் பண்ணலாம்.
நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு இவ்வளோ ஃபேட்ஸ் சேர்க்கணும் இல்லைங்களா, அதனால் நான் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து குட் ஃபேட்டு தான், அதனால் ஒன்றும் பயம் இல்லை. சாப்பிட்லாம், நல்லா வெயிட் லாஸ்க்கு ஆறாமல் சாப்பிட்லாம். டெய்லி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூனுக்கு வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்லாம், இன்னும் பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் சொல்கிறேன். பாருங்கள், லைட்டாக அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் ஃபுல்லு பரோட்டா வேகும். பாருங்கள் இவ்வளோ அழகாக வெந்திருக்கு. பாருங்கள், நான் 2 பரோட்டா பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 2 பரோட்டாவுக்கு வந்து நான் வந்து இது வச்சுருக்கேன், ரைத்தா வச்சுருக்கேன், கர்ட் ரைத்தா வச்சுருக்கேன். பாருங்கள், ஆப்பிளில் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியாது அதனால் சொல்கிறேன். ஆப்பிள் உள்ள இது க்ளீன் பண்ணிவிட்டு அது உள்ளே வச்சுருக்கேன் ரைத்தா. சுவையான பராத்தா, ஜாவர் பராத்தா ரெடி. இது வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்காகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பாருங்கள் எப்படி பண்ணாலும் பாருங்கள் பரோட்டா மாதிரியே இருக்குது, ஒரு தோசை மாதிரி இல்லை பாருங்கள், இல்லைங்களா. ஆறாமல் எடுத்துகிட்டு போகலாம், பசங்க சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம், இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது வெயிட் லாஸ் டிஷ்ஷாகவும் இருக்கும். பாருங்கள், நான் ரைத்தா கூட வச்சு சாப்பிட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எந்த மாதிரியான டிஷ் வேணும்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்